தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதாவது இன்றைக்கி அவங்களோட மாநாடு நடந்துச்சு. விஜயகாந்த் சாரோட பையன் விஜயா பிரபாகரன் பேசினார். சாரி, அவங்க பேர் எனக்கு அவ்வளோக்கும் ரீகால் ஆகாது, அதனால் ஜஸ்ட் ரிமைண்டருக்கு வச்சுருந்தா தான் பார்த்து படித்தேன். ஒன்று கேட்குறேன், காங்கிரஸ் கூட சேராதது விஜய் சாரோட விருப்பம், அதாவது எங்கள் தலைவன் ஐயா விஜயோட விருப்பம். இன்னொன்று சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சும்மா பேசி அங்கேயே சீட்டு வாங்கி அங்கேயே இருந்துப்பாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா அதிமுகவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, யார் கூட வேணால் போய்க்கோங்க. உங்களுக்கு தாவிக்கால் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லைன்னு விட்டுருங்க. இந்த சஜஷன் வேண்டாமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரஸும் டிவிக்கவும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா ஃபாசிச பாஜகவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபாசிச பாஜகவோட சேர்ந்த அதிமுகவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் காங்கிரஸ் சேர்ந்தால் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் அந்த கூட்டணியில் சேரலான்னு ஆசைப்பட்றீங்க. ஏன்னா இந்த டைமில் காங்கிரஸும் டிவிக்கவும் சேர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது, பிகாஸ் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வாட் காங்கிரஸ் இஸ் டூயிங். ஸோ நீங்கள் எதுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? அதை ஸ்டாப் பண்ணுறங்கிறது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? இந்த வீடியோவை இதை நான் ஒரு ப்ராப்பர் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இவர் இப்படி சொன்னார், ஏன் இதை இப்படி சொல்லியிருக்காருன்னு. நாளைக்கு டியூன்டாக இருங்க, நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பட் அவங்கள இது பண்ணி இவங்களை இதை பண்ணி எங்கள் அண்ணனை சீண்டணும்னு நினைக்காதீங்க. அண்ணா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். காங்கிரஸோட கூட்டணிங்கிறது அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு இல்லை, பாசிச பாஜகவை நிறுத்துறதுக்கு. சரியா? அதை இதை பண்ணி ட்ரிக் பண்ணி ஜெயிக்க முடியும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆல்ரெடி அதிமுக தோக்க தான் போகுது. ஓகே.